வெல்கம் டு ஆயிஷா ஃபேஷன் டெய்லர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்கேலப் டிசைனோட கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் முதல்ல வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன், எப்படி இருக்குன்னு தெரில. பாருங்கள் கட்டிங் வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 1.5 இன்ச்சுக்கு நம்ம மடிச்சடிக்கிறதுக்கு கீழே ஒரு மார்ஜின் மாதிரி கோடு போட்டோம். இப்போது ப்ளவுஸை 4ஆக மடக்கி அந்த இடத்துல முடிகிற இடத்த இடுப்பை மார்க் பண்ணிக்க போகிறோம். அடுத்தது நெக்கோட அளவு, அதுக்கப்புறம் ஷோல்டர். நெக்கு மார்க் பண்ணிட்டு நெக்கோட வித்து மார்க் பண்ண போகிறோம். அளவுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி மார்க் பண்ணணும். அப்போ தான் நம்ம அடித்து திருப்பும்போது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஷோல்டர் இப்போ கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன். நெக்கு வித்து ஷோல்டர். அதே மாதிரி ஆம் ஹோலில் கரெக்ட் அளவு, அது இல்லாமல் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்கு. இப்போது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஷோல்ட்ரு பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா, நெக்கு அதோட அளவு மார்க் பண்ணிக்க போகிறோம். ஆம்ஹோல் அளவு இது கரெக்ட் அளவு, அது இல்லாமல் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா. இதுதான் பேக் பார்ட். நெக்கிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு பேக் சைடு ஸ்கேலப்னால, ஏன்னா கொஞ்சம் வளையும் போது உள்ள துணி வரும். அதனால் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நம்ம கழுத்து ரவுண்டாக மார்க் பண்ணிக்க போகிறோம். ஒரு அட்டையில் ஒரு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இது நம்ம கேன்வாஸ்லேயும் மார்க் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நம்ம லைனிங் துணியிலும் மார்க் பண்ணிவிட்டு நம்ம அடித்து திருப்பும்போது உள்ள லைனிங் துணி நல்ல ஸ்டிஃபாக ஒரு 2 லேயர் 3 லேயர் கொடுத்தோம்னா நல்ல ஒரு ஸ்கேலப் டிசைன் அழகாக வரும். கடைசியில் அந்த ஸ்டிச் பண்ண ப்ளவுஸோட அந்த ஃபோட்டோ இமேஜை ஷேர் பண்ணுறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸ்கேலப் இதே மாதிரி வரைஞ்சிட்டு ஆம்ஹோல் அந்த ரவுண்டே வரைஞ்சிக்கலாம். இப்போ அதை கட் பண்ணிக்கலாம். அந்த கோட்டு மேலேயே அப்படியே கட் பண்ணிக்கோங்க. இப்படி கட் பண்ணாலே அழகாக வரும். கேன்வாஸ் கொடுத்து தான் அடித்து திருப்பணும் இல்லை. நான் கடைசியில் அந்த இமேஜை கொடுக்குறேன், அதில் பாருங்கள் எப்படி இதில் கட் பண்ணி இதில் அடித்தே எந்த அளவுக்கு அழகாக வந்திருக்குங்கிறத பாருங்கள். ஷோல்டர் கட் பண்ணி ஆம்ஹோல் ஃபஸ்ட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன், எப்படி இருக்குன்னு தெரியல. உங்களுக்கு இதோட வீடியோ ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் வீடியோ நான் போடுறேன். பாருங்கள் நெக்கு பாருங்கள், ஷேப் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. அடுத்தது இது 34 சைஸோட ப்ளவுஸ் அளவு. அதோட மெஷர்மெண்ட் எல்லாமே நம்ம ப்ளவுஸை வச்சு தான் அளந்துருக்கோம். ப்ளவுஸில் எப்படி இருக்கோ சேம் அதே அளவு தான். அதே மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸ் இல்லாமல் அளவு வேணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ளவுஸு இல்லாமல் 34 சைஸ் எப்படி நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறதையும் காட்டுறேன். அதே மாதிரி இந்த 1/2 இன்ச்சு அடித்து உள்ளே திருப்ப இருக்குது. நம்ம தனியாகவும் கொடுத்துக்கலாம், அது கூட கொடுத்துடலாம். இப்போ ஆம்ஹோல் 5 இன்ச்சு வச்சுருக்கேன். நம்ம அடித்து திருப்பும்போது 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த இதுக்கு 1/2 இன்ச்சு வச்சுருக்கேன், ஒரு இன்ச்சு ஹைட் வச்சுருக்கேன். இப்போ கையை சேம் ரவுண்டு அந்தளவு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஹைட்டு ஒரு 1/2 இன்ச்சு மேலே எக்ஸ்ட்ரா. ஆம்ஹோலு கரெக்ட் அளவு, அது இல்லாமல் 1/2 இன்ச்சு மேலே எக்ஸ்ட்ரா. இது மெயின் அளவு. இப்போ மேலே இருக்கிறது அதே மாதிரி ஒரு கோடு போட்டுக்குவோம். ஒரு 2 இன்ச்சு கேப்பு விட்டு அப்படியே கீழே இறக்கிடுங்க. உங்களுக்கு கையோட வீடியோ தனியாக வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கையோட வீடியோ கரெக்டாக எதுக்கு எப்படி வருங்கிறத உங்களுக்கு நான் கட் பண்ணி காட்டுறேன். அர்கட் கொடுத்துக்குறோம், மேலே அர்கட் கொடுத்துட்றோம். ஒரு 3/4
3/4 இன்ச் 1/2 இன்ச்சுக்கு வந்து அந்த உள்குழி வந்து வெட்டிக்கிறோம் கையோட. இப்போ பேக் பார்ட்டை வச்சு அப்படியே நம்ம ஃப்ரண்ட் எடுக்க போகிறோம். இப்போ இது வந்து பேக் பார்ட்டோட கரெக்ட் அளவு. இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு டு 3/4 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். அப்போ தான் கப்பு அமுறாமல் கரெக்டாக இருக்கும் இந்த எக்ஸ்ட்ரா துணி கொடுக்கறது. ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி பேக் பார்ட்டோட அளவை நம்ம கொடுத்துட்றோம். இப்போது நெக்கு பார்க்குறோம். நான் ப்ளவுஸ் வச்சு அளக்கிறேன். ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே போட்டுக்கிறோம். ப்ளவுஸில் பாருங்கள், நம்ம பின்னாடி 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு விட்டதை முன்னாடி வந்து 3/4 இன்ச்சு உள்ளே தள்ளி நம்ம மார்க் பண்ணுறோம். இது மார்க் பண்ணால் தான் கழுத்து லூஸ் வராமல் இருக்கும். இல்லைன்னா நம்ம அந்த அளவு ஃப்ரண்ட்டில் வச்சு மார்க் பண்ணோம்னா கழுத்து லூஸ் ஆயிரும். இப்போ இந்த 1/2 இன்ச்சு வந்து உள்ளே தள்ளி மார்க் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்கேலப்லேயே இன்னொரு டிசைன் ஃப்ரண்ட் நெக்குக்கு. மார்க் பண்ணிட்டு பார்த்தீங்களா, இது வந்து கப் டாட்டோட அளவு. அதனால் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கங்க. ப்ளவுஸை வச்சு அளக்கிறேன்னா ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி. இது வந்து அளவு, அது இல்லாமல் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா. இது வந்து பட்டு ஜாயின் பண்ணுறக்கும் அந்த சைடில் பிடிக்கிற டாட்டுக்கும். இது வந்து இடுப்பு, அந்த கப்போட பட்டு ஜாயின் பண்ணுறக்கு அதோட அளவு ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா, அந்த பட்டியும் இதுவும் ஜாயின் பண்ணுறக்கு. இப்போது கரெக்டாக அளவுலேருந்து அந்த இடத்துல இருந்து கீழே வரைக்கும் 4.5 இன்ச்சு கரெக்டாக அந்த டாட்டு இதையும் மேட்ச் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்து கப்பு ஷேப் கரெக்டாக வரும். மேக்ஸிமம் 4.5 இன்ச்சு வரும். இப்போ என்னென்னா ஃப்ரண்ட் நெக்கில் பேக் நெக்கில் வந்து உங்களுக்கு 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி மார்க் பண்ணேன். அது இங்கே மறந்துட்டேன். இப்போ மறுபடியும் மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆம்ஹோல் வெட்டுறோம். நம்ம 1/2 இன்ச்சு எப்பயுமே 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு தான் அந்த இடத்துல கப்பில் வந்து இது பண்ணணும். இது 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு உள்ளே தள்ளி மார்க் பண்ணணும். அப்போ தான் அந்த கழுத்து லூஸு வராமல் இருக்கும். பேக் பார்ட் வெட்டி ஃப்ரண்ட் பார்ட் வெட்டியாச்சு. பாருங்கள் நெக்கு ஷேப் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ நம்ம மெயின் பீஸில் வச்சு கட் பண்ணிக்க போகிறோம். எப்பயுமே மெயின் பீஸ் கட் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு வந்து துணி எக்ஸ்ட்ரா கொடுத்து நீங்கள் கட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அவசரத்தில் கட் பண்ணும்போது வந்து துணி உள்ளே மடங்கியிருக்கலாம், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் மேலே கீழே இருக்கும். அதை நம்ம பார்க்கும்போது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் துணி விட்டுருந்தோம் அப்படின்னா நம்ம சின்ன ஒரு ஆல்ட்ரேஷன் கூட நம்மளால் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அந்த இடத்துல ஒட்டு கொடுக்கணும், அந்த மாதிரி இருக்கும். எப்பயுமே ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு துணி எக்ஸ்ட்ரா கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கேலப்புக்கு எல்லாமே நான் லைனிங் பீஸு எக்ஸ்ட்ரா ஒரு 4 பீஸ் 2 பீஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்து நான் அடித்து திருப்ப போகிறேன். நெக்கு அவ்வளோ சூப்பராக வரும். இப்போ பேக் பார்ட்டு, ஃப்ரண்ட்டு, ஹேண்டு, மற்ற பீஸ் எல்லாம் முடிஞ்சது. கட்டிங் வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். அதே மாதிரி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே தான் நான் சொன்னேன் அந்த ஸ்கேலப் டிசைனோட இது லைனிங் வச்சு தான் அடித்து திருப்பியிருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.